கனவா குழம்பு எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை சோம்பு போட்டுடலாம். இது நல்லா வெடிக்கட்டும். அப்புறம் ஸ்டார் பூ, அப்புறம் பட்டை இலையை வந்து பிச்சு விட்டு போட்டுக்கோங்க. மூணு பச்சை மிளகாவை கீறி விட்டு போட்டுக்கோங்க. அது நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிச்சுக்கணும். உடனே கிண்டி வச்சுக்கணும். இப்போ 3 பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுக்கோங்க. போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். உடனே கிண்டி கூட விட்டுருங்க. அப்புறம் 2 வெங்காயம்னா 3 தக்காளி இருக்கணும். அது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த தண்ணியில் தனியாக பிரிஞ்சு வராது வரைக்கும் நல்லா வதக்கினாங்க. அப்புறம் வாஷ் பண்ண கனவாவை வந்து அதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் தண்ணிலாம் பிரிஞ்சு வரணும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் தேங்காய், வெள்ளைப்பூடு, மிளகு, சோம்பு, சீரகத்தை அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை இதோட ஊற்றிடுங்க. இப்போ நம்ம ஊற்றிட்டு அந்த இதை நான் வந்து உங்களோட காட்டில் கட் பண்ணி எடுத்தனால இது வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி, தேங்காய், வெள்ளைப்பூடு, சோம்பு, சீரகம், மிளகு அரைச்சிக்கோங்க. அதை ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்து கொத்தமல்லியில் தூவி விட்டிங்கன்னா 2 விசில் 3 விசில் எடுத்து வச்சிங்கனாலே சூப்பரான கனவா குழம்பு ரெடி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.